ஆரம்பிக்கலாமா? வணக்கம் பிரைம் மினிஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். You look so pretty in this veshti. I am feeling very embarrassed. I am dressed like an Angrezi and you like a Tamilian. முக்கியமா நீங்க இதை கவனிச்சிருக்கீங்களே, இதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். Prime Minister, you have exhibited a great penchant for Tamil culture, unlike most of your predecessors. You connect so well with Tamil Nadu and Tamil culture. And you visited Tamil Nadu many times, including this year. Do you remember your first ever visit to Tamil Nadu? பார்க்க போனால் 5 தசாப்தங்களாகவே நான் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். பல்வேறு சூழ்நிலைகளில் நான் வர வேண்டியிருந்தது. அறிவை தேடுபவனா தேசம் முழுக்க நான் சுற்றி பார்த்த காலத்திலையும் நான் வந்திருந்தேன். ஆனால் ஒருவேளை நான் தெளிவாக சொல்லணும்னா எதோடெல்லாம் எனக்கு ஈர்ப்பு இருந்ததுன்னா அது கன்னியாகுமரியில் அப்போ விவேகானந்தர் நினைவு மண்டபம் அப்போ உருவாயிட்டு இருந்துச்சு. அந்த வேளையில் அந்த காலகட்டத்தில் நான் வந்திருந்தேன். அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு 1975 திருமதி இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த வேளையில் அப்போ அவசர நிலை காலத்தில் நான் தலைமறைவாக இருந்தேன். அப்போ ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக நான் நாடு முழுக்க பயணப்பட்டிருந்தப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்தேன். அவசர நிலை காலம் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் ஒரு சில பேர் என்ன முடிவு செஞ்சோம்னா, அதாவது நம்ம தேசம் முழுவதிலையும் அவசர நிலைக்கு எதிராக நடந்த போராட்டம், மேலும் பொதுமக்கள் மேற்கொண்ட போராட்டம், அவற்றோட அனைத்து தரவுகளும் தொகுக்கப்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சோம். இது தொடர்பாக நான் நாடு முழுக்கவும் மாநில தலைநகரங்களுக்கு போனேன், சில வேளை சிறைகளுக்கும் போனேன். அப்போ மும்முரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்களை சந்தித்தேன். எப்படி ஈடுபட்டாங்க, என்ன நடந்துச்சுங்கிற விவரங்களை எல்லாம் சேகரித்தோம். இந்த பணிக்காக அவசர நிலை காலத்துக்கு பிறகு கணிசமான நேரம் அங்கே நான் இருக்க வேண்டி இருந்துச்சு. அப்புறமா கட்சி பணிகளுக்காக நான் அடிக்கடி போயிட்டு இருந்தேன். அதன் பிறகு ஏக்தா யாத்திரை ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் அதை தொடக்கினோம். நாங்கள் ஸ்ரீநகர் நோக்கி போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு கனவை தாங்கி பயணித்தோம். அப்போல்லாம் லால் சவுக்கில் மூவண்ண கொடி எரிக்கப்பட்ட காலகட்டம் ஸ்ரீநகரில். முழுமையான வகையில் ஜம்மு காஷ்மீரத்தை இணைக்க வல்ல ஒரு வாய்ப்பு அது. மேலும் இதில் என்ன சந்தோஷம்னா, நான் மூவண்ண கொடியை ஏந்திக்கிட்டு போனது. அப்போ அந்த நாட்களில் பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் ராஜ்குரு மூவரோட குடும்ப உறுப்பினர்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் மூவண்ண கொடியை எங்களுக்கு அளித்தாங்க. இதைத்தான் நாங்கள் ஸ்ரீநகரோட லால் சவுக்கில் ஏற்றினோம், கன்னியாகுமரியில். So you've just told us that you've been connected to Tamil Nadu nearly for last 50 years. கிட்டத்தட்ட. So, but what would you say was your most memorable experience in Tamil Nadu? என்னோட எல்லா அனுபவங்களும் ஒன்றை விட ஒன்று சிறப்பாகவே இருந்துச்சு. ஏதோ ஒன்றை மட்டும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், என் இதயத்தை தொட்ட விஷயம். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்ட போது கேரளத்துக்கு போயிட்டு மறுபடி தமிழ்நாட்டுக்குள்ள ஈரோடு போன்ற இடங்களுக்கு போனோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மாபெரும் உயிர் தியாகி, ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் உயிர் தியாகி ஆயிட்டார். அவரோட குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு 90 வயது இருக்கும் ஒரு அம்மா, அவங்க எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வந்தாங்க. அப்போ நான் அந்த இடத்துக்கு போய் அந்த தியாகியோட சமாதி அங்கே ஈரோட்டில், அங்கே நான் மலரஞ்சலி செலுத்தினேன். ஆனால் இந்த அம்மாவோட உணர்வு, அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த உயிர் தியாகி யாருங்கிறது எனக்கு இப்போ சரியா நினைவில்லை. Kumaran died very young. ஆமாம், நீங்கள் ரொம்ப சரியா சொன்னீங்க. He held on to the national flag in time. என் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவங்க அளித்த அந்த ஆசிகள், அவங்களோட உணர்வு, மேலும் நம்ம குமரனோட விடுதலைக்காக உயிரை அர்ப்பணிச்ச அந்த சம்பவம் பற்றி அவங்க பெருமைப்பட்டாங்க. நாங்கள் எந்த பணிக்காக போனோமோ அதுக்கு இது உத்வேகமாக அமைஞ்சுது. ரெண்டாவதா, எங்களோட ஏகதா யாத்திரை பயணித்த வேளையில் வயல்வெளியில் ஒரு மனிதர் பலமாக கத்திக்கிட்டு இருந்தார்.
அறையில கோவணம் தான் கட்டியிருந்தாரு, வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஐயோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னாரு. என்னாச்சோ தெரியலையேன்னு நாங்கள் உடனே எங்கள் பயணத்தை நிறுத்தினோம். அவர் வந்தார். அவருக்கு நாங்கள் பேசுறது பெருசாக புரியல. ஆனால் அவர் என் கையில் 11 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ நான் தமிழ் பேசக்கூடிய தொண்டர்களை அழைச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன். அந்த மனிதருக்கு எதுவும் தெரியாது, இது சமய யாத்திரையா வேற என்ன அப்படின்னு. அவர் நீங்கள் காஷ்மீர் போகிறீங்களான்னு கேட்டார். என் காணிக்கையா 11 ரூபாய் போடுங்கன்னாரு. காஷ்மீருக்கு நீங்கள் போகிறீங்க, யாத்திரை காஷ்மீரும் போகுதுங்கிறவர் அவருக்கு தெரியும். ஆகையினால தான் அவர் என் காணிக்கையா 11 ரூபாய் சேர்த்துடுங்கன்னாரு. அதாவது அவர் மனசுல இத்தனை உணர்வுகள் இருந்துச்சு, இடுப்புல கோவணம் மட்டும்தான். இந்த ஏழை விவசாயி வயல்ல வேலை பார்க்குற கூலி தொழிலாளின்னு எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான பல சம்பவங்கள் நடந்துச்சு, இதை மறக்க முடியாது. So, but what would you say is your most favorite thing about Tamil Nadu, sir? Is it the language, culture, khana? அதாவது நாம தமிழ்நாடுன்னு சொல்லும்போது அதை தனித்தனி பாகங்களா பார்க்கக்கூடாது, ஒரு முழுமையான வடிவத்தில் பார்க்கணும். சரி, மொழியிலிருந்து தொடங்கிறது இயல்பான விஷயம்தான். ஆனா ஒண்ணு, ஏன் மனசுல ரொம்ப கோபம் இருக்கு. ரொம்ப கோபம் எதனாலன்னா, அதாவது நம்மோட மனிதர்களே இத்தனை மகத்தான பாரம்பரியத்துக்கு எதிராக அநியாயம் செஞ்சிருக்கோம். ஏதோ இடத்துல டைனோசரோட முட்டை கிடைச்சா தேசம் முழுக்க கொண்டாடுது. பாரதம் கிட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான உலகத்திலேயே வளமான மொழி இருக்கு. ஆனா நாம நெஞ்ச நிமித்தி இதெல்லாம் உலகம் முழுக்க பறைசாற்றல. நாம சொல்றது இல்லையே. நாம இதையே இந்த மாதிரி குறுக்கி வச்சிருக்கோம். என் மனசுல இது ஒரு முள்ளா தைக்குது. ஆகையினாலதான் நான் 2 வழிகளை அப்பப்ப பேசுறேன், கேட்க முயற்சி செய்கிறேன், புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறேன். ஆனா என் மனசுல ரொம்ப உறுதியோடு இருந்தேன்னா ஐநாவில் கண்டிப்பா தமிழ் பத்தி பேசுவேன்னு. அதாவது என்னன்னா, உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழின்னு உலகமறிய பேசினேன்னா இது உலகத்துக்கு தெரியணும். மேலும் எத்தனை வளமான பாரம்பரியம், எல்லா இடத்துலையும் இதுக்கு பரணி பாட வேண்டாமா? ஆகையினாலதான் இப்ப நீங்களே பாருங்க, மொழி அரசியலாக்கப்பட்டுடுச்சு. நல்ல காலம், இட்லி தோசை இன்னும் அரசியலாக்கப்படலை. இல்லைன்னா இதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே குறுகி போயிருந்திருக்கும். இன்னைக்கு ஸ்ரீநகருக்கு போங்க இட்லி தோசை கிடைக்கும், கவுஹாத்திக்கு போங்க இட்லி தோசை கிடைக்கும், கட்ச் குஜராத்தின் கட்சுக்கு போங்க அங்கே இட்லி தோசை கிடைக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி இட்லி தோசை உலகம் முழுக்க பரவி இருக்கோ, நம்மோட தமிழ் மொழியும் கூட பரவி இருந்திருக்கணும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அதை குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுக்குமே கூட பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. But Abhi, you have to tell us, sir, what is your favorite Tamil food? பொதுவா நான் உப்மாவை விரும்பி சாப்பிடுவேன். உப்புமா? Really, sir? That's not many people's favorite. அதே போல எனக்கு உங்க கிச்சடி மாதிரி இருக்குமே, பொங்கல் கிச்சடி பொங்கல், அது ரொம்ப லைட்டா இருக்கும். हमारे सेलम में मोड़ी इडली काफी फेमस है, आपको मालूम है? அது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் கூட இப்ப சேலம் போயிட்டு வந்தா அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படியா? As Prime Minister, you have taken various initiatives, from the Kashi Tamil Sangamam to the installation of Tamil Sengol in the Parliament. What led you to these initiatives? அதாவது பாத்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கமம்னு சொன்னா, நான் காசியோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட காசிக்கு போயிட்டு வரதுண்டு. ஆனால் எம்பி ஆன பிறகு அங்கே என்னோட பார்வை கொஞ்சம் மாறிடுச்சு, என்னோட கவனம் மாறிடுச்சு. நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே இருக்கிற படகோட்டிகள், அங்கே குஜராத்திகளும் கூட தானே காசிக்கு வராங்க, வங்காளிகள் வராங்க, மராட்டியர்களும் வராங்க. ஆனால் வெகு சில படகோட்டிகள் மட்டுமே இந்த மொழிகளில் பேசுகிறாங்க இல்லை உரையாடுறாங்க. ஆனால் ஆச்சரியகரமா அங்கே பல படகோட்டிகள், அங்கே இருக்கிறவங்க அந்த ஊர்க்காரங்க
அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இல்ல, தமிழ்ல பேசுறாங்க. ஏன்? அதிகபட்ச யாத்ரீகர்கள் தமிழ்நாட்டில இருந்து தான் வராங்க. இந்த காரணத்தால தான் ரொம்ப இயல்பாவே தமிழ் வருது அவங்களுக்கு. அவங்களால ஹிந்தியில பேச முடியாது. மிகப்பெரிய பிணைப்பை இது ஏற்படுத்துறத நான் உணர்ந்தேன். மேலும் நம்ம பாரதி அவர்களோட குடும்பத்தார் இன்னைக்கும் அங்க வசிக்கிறாங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர் குடும்பத்தார் இப்பவும் அங்க வசிக்கிறாங்க. பிறகு நான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயர்ல ஒரு இருக்கையை அமைச்சேன். பிறகு என் மனசுல தோணுச்சு காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியை செய்யணும்னு. அங்க மக்கள் ரொம்பவே ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் வராங்க. அங்க காசியில மக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பத்தின உணர்வு உண்டாகணும். அங்க தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடக்குது, தமிழ் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்குது, தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடக்குது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், அதிக அளவுல புத்தகங்கள் தமிழ் இலக்கியம் பத்தின நிகழ்ச்சிகள்ல தமிழ் புத்தகங்கள் விற்பனையாச்சு. அப்ப எனக்கு தேசத்தின் ஒருமைப்பாடு பத்தின மிகப்பெரிய பலத்தை நான் உணர்ந்தேன். அதே போல செங்கோல்னு சொன்னா பாருங்க, இது ரொம்ப குறைவானவங்களுக்கே தெரியும். நம்ம பாரதத்தோட சுதந்திரத்தின் முதன்மையான கணம்னு சொன்னா சுதந்திரத்தோட முதல் கணம், அதாவது நாம சுதந்திரம் அடைஞ்சாச்சுங்கிற கணம், அந்த கணம் இந்த செங்கோலோட தொடர்புடையது. அந்த கணம் நம்மோட தமிழ்நாட்டின் புனிதர்கள் இருக்காங்களே, ஆதீனங்கள், ஆமா, அவங்க தான் இந்த செங்கோலை கொடுத்தாங்க. பண்டித நேருவுக்கு ஆட்சி மாற்றத்தை குறிக்கிற வகையில் ஒரு ராஜதண்டம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவருக்கு அதில் சிரத்தை இல்லையோ வேற என்ன காரணமோ அது இலாபாத்தில் அவரோட நினைவகத்தில் கைத்தடிங்கிற பெயரில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இத்தனை பவித்திரமான பொருளுக்கு கீழே கைத்தடின்னு எழுதிட்டாங்க. என் கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தேடி பார்க்க சொன்னேன். அங்கே எனக்கு கிடைச்சிது. நானும் ஆதீனங்கள்கிட்ட இதை பற்றியெல்லாம் தீர விசாரணை செஞ்சேன். தமிழ்நாட்டில் இதை செஞ்ச பொற்கொல்லர்கிட்டையும் விசாரித்தேன். முழுக்க ஆய்வு செஞ்சு பார்த்தேன். ஓராண்டுக்கு ஆய்வு செஞ்சேன். நான் அப்போவே முடிவு செஞ்சேன், இதுனா பாரதத்தின் விடுதலையோட முதன்மையான சாட்சின்னு. இது நம்மோட கருத்தூக்கம். புதிய நாடாளுமன்றம் உருவாகும் போது அங்கே இதை நாம் நிர்மாணம் செய்யலாம்னு. பிறகு இதை ஒரு மூலையில் வச்சிருப்போங்கிற மாதிரி எல்லாம் இல்லை, நாம இதை உயிர்ப்புடையதை ஆக்கினோம். இப்போ குடியரசுத் தலைவர் போன போது முதல்ல செங்கோல் போச்சு, பிறகு குடியரசுத் தலைவர் போனாங்க. அதன் பிறகு குடியரசுத் தலைவருக்கு முன்பாகவே செங்கோல் நிறுவப்பட்டு அதன் பிறகு அவங்க உரை தொடங்கிச்சு. இப்படி ஒரு பெரிய வழிமுறையை நாங்கள் மேம்படுத்தி இருக்கோம். தேசத்தின் சுதந்திரத்தின் முதல் கணம் நினைவில் நிலைநிறுத்தப்படணும். செங்கோல்ங்கிறது பாரதத்தின் தமிழ்நாட்டில் மிக ஆழமா வேரூன்றி போன ஒரு மகத்தான பாரம்பரியம். நாம பெருமைப்படணும். தேசத்தோட துரதிருஷ்டத்தை பாருங்க. அதாவது தமிழ்நாட்டின் தலைவர்களே கூட இதை புறக்கணிச்சாங்க. இதை விட பெரிய அவலம் வேற ஏதாவது உண்டா? இப்ப தமிழ்நாட்டின் தலைவர்களே கூட தமிழ் கலாச்சாரம், தமிழின் வரலாறு இது பத்தி பெருமைப்படலைன்னா அப்புறம் எத்தனை தீங்கு ஏற்படும்னு இவங்களுக்கு கொஞ்சமும் விளங்கல. Sir, you talk about Sengol and Tamil Sangamam and lot of these things, but ऐसा बोला जाता है कि मोदी जी ये सब पॉलिटिकल रीजंस के लिए कर रहा है, तमिलनाडु से वोट कमाने के लिए ये सब कर रहा है, तो आपका रिस्पॉन्स क्या है? இதனால வாக்குகள் கிடைக்கும்னா இவங்க இதை விட 10 மடங்குல செஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்க. அவங்களுக்கு தெரியும் இதனால தேசம் பலமுடையதாக ஆகும். அவங்களுக்கு தெரியும் இதனால வாக்கு அரசியல் குறைவாக ஆகும். அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி செய்யறதால குடும்ப அரசியல் முடிவுக்கு வந்துரும்னு. அவங்களுக்கு இது பத்தின பயம் இருக்கு. இதனால வாக்குகள் கிடைக்கும்னா எனக்கு முன்னாலே அவங்க ஓடி போயிருப்பாங்க. Prime Minister speculations were rife about the possibility of Prime Minister himself contesting from both Kashi and Rameshwaram. Have you ever considered contesting from Tamil Nadu, probably in the past, or will you consider it in the future? நான் வாழ்க்கையில் தேர்தலில் போட்டியிடுறதை பற்றி யோசிச்சதே இல்லை. இந்த பாதையில் என்னமோ திடீர்னு நான் வர வேண்டி இருந்துச்சு. நான் வேற பணியில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தேன். என்றைக்குமே நான் என்னை பற்றி நினச்சதே இல்லை. நான் தேர்தலில் போட்டியிடணும்னு
நானும் சிந்திச்சதில்லை, தீர்மானமும் செஞ்சதில்லை. நான் ஒரு தொண்டன், ஒழுங்குமுறைப்படி நடக்கும் ஒரு தொண்டன். கட்சி தான் தீர்மானிச்சது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுன்னு கட்சி தீர்மானிச்சது. முதல்ல ராஜ்கோட்டில் போட்டியிடுனாங்க, போட்டிட்டேன். பிறகு மணிநகர்னாங்க, அங்கே நின்னேன். பிறகு பரோடாவில் போட்டி போடுனாங்க, பிறகு காசின்னாங்க. என் கட்சி என்னங்க அனுப்பிச்சதோ அங்கே போய் போட்டிடுறேன். நான் இதில் என் கவனத்தை செலுத்துறதில்லை. Are you open to the idea? விஷயம் என்னன்னா, நான் என்னோட பயணத்தோட அடிப்படை காரணம்னு சொன்னா, அதாவது நான் திறந்த மனசோட தான் எதையுமே செய்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நேர்முகம் அளிக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன்னா நான் திறந்த மனசோட தான் சந்திச்சிருக்கேன். திறந்த மனது தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான வாயில்களை திறக்குது. You speak about Viksit Bharat in 2047. इस विकसित भारत रोड मैप में विशेष से तमिलनाडु के लिए क्या प्लान है? விஷயம் என்னன்னா, விகசித் பாரதம் தில்லியின் வளர்ச்சின்னு மட்டும் கிடையாது. பாரதத்தோட ஒவ்வொரு இடமும், பாரதத்தின் ஒவ்வொரு குடிமகனும் அவங்க விகசித் பாரத்தோட சொந்தக்காரங்களா ஆகணும். அடுத்ததா, பாரதம் ஒரு கூட்டாட்சி அமைப்பு உடையது. நான் குஜராத்தில் இருந்தப்ப கூட இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரதத்தோட வளர்ச்சிக்காக குஜராத்தோட வளர்ச்சி, இந்த கோட்பாடோட தான் நாங்கள் பணியாற்றினேன். நம்ம எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்கணும்னா, இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை ஏற்படுத்த நாம வளர்ச்சியடைந்த மாநிலத்தை உருவாக்கணும். ஆகையினால முதல் விஷயம் என்னன்னா, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக வளர்ச்சியடைந்த தமிழ்நாடுங்கிற உறுதிப்பாட்டை தமிழ்நாட்டின் அனைத்து குடிமக்களும் மேற்கொள்ளணும். தமிழ்நாட்டின் அனைத்து குடிமக்களும் தேசத்துக்கு இணையா இதுல இணைஞ்சாகணும். என் கருத்து என்னன்னா, தமிழ்நாடு எத்தனை சக்தி உடையதுன்னா, வளர்ச்சியடைந்த பாரதத்தோட மிகப்பெரிய உந்து சக்தியா தமிழ்நாடு ஆக முடியும். How do you say that? நீங்களே பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தயாரிப்பு. உங்களுக்கு திறமையான இளைஞர்கள் கிடைப்பாங்க. நீங்க அங்க மெட்ராஸ் ஐஐடியை எடுத்துக்கங்க. 5Gயில் மிகப்பெரிய பங்களிப்பை மெட்ராஸ் ஐஐடி செஞ்சிருக்கு. மேலும் இன்னைக்கு நம்மளோட 6G இலக்கில் அதில் நாம் உலகத்திலேயே முதன்மையாகவும் இருக்கலாம். அதுலேயும் கூட ஐஐடி மெட்ராஸ் மிகப்பெரிய பங்காற்றி வருது. அதாவது தொழில்நுட்பமாகட்டும், அதுலேயும் மிகப்பெரிய பங்களிப்பு. தொழில்துறைன்னு சொன்னால் அதுலேயும் பெரிய பங்களிப்பு. பார்த்தீங்கன்னா, முன்பொரு காலத்தில் தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம் பேர் மறந்து போச்சு, 200-300 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அங்கே விவசாயிகள் பயிர் செய்கிற நெல் தலா 1 ஏக்கரில் அவருக்கு கிடைச்ச சாதனை மகசூலை என்னை வரை உலகத்தில் யாராலையும் அடிச்சுக்க முடியல. இது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. தஞ்சாவூர் டெல்டா. Yes. இதுதானே அவங்களுடைய வல்லமை. எந்த வல்லமையை கண்டுக்காம இருக்க முடியாது. இப்ப வளர்ச்சி அடைந்த பாரதம் படைக்கப்படணும்னா இந்த சக்தி இருக்கே, இந்த சக்தி துணையோட வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாகும். இந்த சக்திக்கு மேலும் வல்லமை சேர்க்கிறது, இந்த சக்திக்கு மேலும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறது, ஒட்டுமொத்த தேசத்தோட சக்தி அந்த சக்தியோட இணைக்கிறது. இதை கொண்டுதான் அங்க பாதுகாப்பு இடைவெளி உருவாக்கப்பட்டிருக்கு. நான் உறுதியா நம்புறேன், இது நம்ம பாரதத்தை தற்சார்பு பாரதமா வார்த்தெடுக்கிற விஷயம். பாதுகாப்பு துறையில தற்சார்புடையதா இருக்கணும். இது இந்த பாதுகாப்பு இடைவெளியால் ஏற்படும். 2019 you inaugurated it. Right. என் மனசுல இது தெளிவா இருக்கு. Prime Minister, despite your best efforts on the political front, Tamil Nadu remains a very tough nut for you to crack. Why do you think so? And do you see that changing in this coming election? இந்த வினா நிறைய ஊடகவியலாளர்கள் மனசுல ஏன் வருதுன்னா, தவறா நினைக்காதீங்க, நான் உங்களையும் விமர்சனம் செய்ய இருக்கேன். உங்க தொலைக்காட்சிக்கு முன்னாலேயே செய்யறேன், என்ன தவறா எடுத்துக்காதீங்க. துர்பாக்கியம் என்னன்னா, இத்து போன கோட்பாடுகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நாம அதோட அடிப்படையிலேயே வினாக்களையும் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நான் அரசியல்ல இருக்கேன், அதனால எல்லாத்தையுமே அரசியலுக்காக செய்யணும். வாக்க சேகரிக்கவே செய்யணுமா, அதிகாரத்தை அடைய மட்டுமே செய்யணுமா? இந்த எண்ணப்பாடு குறைஞ்சது எனக்கு சரிப்பட்டு வராது. நான் தேசத்துக்காக செய்யறேன். தமிழ்நாட்டில் என் தேசத்தோட மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆட்சி அதிகாரம் யாருக்குங்கிறது என் விஷயம் இல்லைங்க. அப்படியே இதுதான் என் இலக்குன்னா, நான் வடகிழக்கில் எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லையா? வடகிழக்கை சேர்ந்த என்னோட அமைச்சர்கள் 150 முறைக்கும் மேலா அமைச்சர்கள் வடகிழக்குக்கு போயிருக்காங்க.
இந்தியாவோட எத்தனையோ பிரதமர்கள் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்த்து எத்தனை முறை வடகிழக்கு போயிருப்பாங்களோ, நான் மட்டும் அவங்கள விட அதிகமாக போயிருக்கேன். ஆகையினால எல்லா விஷயங்களையும், தேர்தல்கள், அரசியல், பிஜேபி, இதை வச்சு எடை போடுறது என்னுடைய அடிப்படையான முயற்சிகளுக்கு செய்கிற அநீதின்னு நினைக்கிறேன். நான் என்னோட தேசத்தின் பிரகாசமான எதிர்காலத்துக்காக பணியாற்றுறேன். மேலும் தமிழ்நாட்டின் குடிமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்கிறது ஏன் பிரச்சனை இல்லை. அவங்களோட திறன்கள், திறமைகள் மேல எனக்கு கவனம் இருக்கு. அவங்களோட எதிர்பார்ப்புகள் மேலே என் கவனம் இருக்கு. அவங்களோட உறுதிப்பாடுகள் மேலே என் கவனம் இருக்கு. ஒரு விஷயம், இன்னைக்கு மக்கள் ஓரிடத்துல என்னை அமர வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்னால சேவை செய்ய முடிஞ்சா இது எனக்கு மிகப்பெரிய பேராக இருக்கும். இந்த வேலையை என்னால தில்லியில் உட்கார்ந்துட்டு செய்ய முடியாது இல்லையா? நான் அங்க போயாகணும், சந்திக்கணும். இப்படித்தானே இந்தியாவோட எல்லா இடங்களுக்கும் நான் போறேன், தமிழ்நாட்டுக்கும் போறேன். ஆகையால தயவு கூர்ந்து, நான் ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு குறைஞ்சது என் விஷயத்திலாவது நினைக்காதீங்க. ऐसा मैं नहीं बोला sir, but you do all these things, you have taken a lot of initiatives, but as a politician अगर results आने के समय वो have you ever thought मैं इतना कर रहा हूँ but क्यों तमिलनाडु के लोग मुझे वोट नहीं दे रहे हैं, like what is wrong? எனக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு வருத்தமும் கிடையாது. அப்படி ஒரு வருத்தமும் இருக்கக்கூடாது. என்னோட அன்பு இருக்கு, என்னோட பாசம் இருக்கு, அங்க இருக்கிற கலாச்சாரம் மேல எனக்கு பாசம் இருக்கு. அது என்னைய அப்படியே இருக்குது. सर अभी तमिलनाडु में स्टेट प्रेसिडेंट अन्नामलाई आया है. Do you think under his leadership the BJP is growing, support बढ़ रहा है अभी? இது பாருங்க, பாரதிய ஜனசங்க காலத்திலிருந்தே நாங்க தேசம் நெடுக பணியாற்றியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் கூட செய்கிறோம். ஒரு காலத்தில் எங்ககிட்ட நகராட்சி தேர்தலில் போட்டியிட கூட ஆளுங்க இருக்கல, வேட்பாளர்கள் இல்லை. அப்பலேருந்து நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். என்னோட கட்சியோட 4 தலைமுறையினர் தமிழ்நாட்டில் பாஜக இல்லை பாரதிய ஜனசங்கத்தோட கோட்பாடுகளை கொண்டு சேர்க்கறதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாரம்பரியத்தில் புதிய தலைமுறையினரும் வராங்க. இதில் அண்ணாமலையும் வந்தார். இப்போ இவர் மக்களோட கவனத்தை, இளைஞர்களோட கருத்தை ஈர்க்கிறாரு. தன்னோட பிரகாசமான வேலையை திறந்துட்டு இவர் வந்திருக்காரு. தனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைச்சிக்க விரும்பி இருந்தார்னா அவர் டிஎம்கேல சேர்ந்திருக்கலாம், அவர் ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்கலாம். மிகப்பெரிய சமூக பின்புலமும் உண்டு. தெளிவா பேசுறாரு. வயசும் அதிகமாகல. ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பாதைன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. இது எதை குறிக்குதுன்னா, தனிப்பட்ட பேரார்வங்களை விட அதிகமா தேசத்தோட நலன் அந்த விஷயத்துல தமிழ்நாடு பின்தங்கி போயிடக்கூடாது. இந்த பின்னணியில இன்னைக்கு அண்ணாமலை பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. In this election, you have managed to stitch an alliance of your own. There were also Prime Minister expectations of AIADMK to remain in your alliance. Do you regret the fact that AIADMK is not part of the NDA today? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை நம்ம வித்தியாசமா அணுகணும். நான் அரசியல்ல, அதாவது அதிகார அரசியல்ல எப்பவும் இருந்ததே கிடையாது. ஆனா 95 இருந்து அம்மா ஜெயலலிதாவோட நான் தொடர்புல இருந்தேன். மேலும் நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்து வந்தோம். நான் முதலமைச்சரா ஆனபோது பல மனிதர்கள் குஜராத்தில் 2002 தேர்தல்களுக்கு பிறகு பல வகையான குற்றச்சாட்டுகளை என் மேல வச்சாங்க. அந்த நேரத்தில் அம்மா குஜராத்துக்கு வந்தாங்க. என்னோட பதவி ஏற்பில் கலந்துக்கிட்டாங்க. யாரோட எந்த விமர்சனத்தையும் அவங்க பொருட்படுத்தல. எங்க உறவு இப்படிப்பட்டதா இருந்துச்சு. ஆகையினால யாருக்காவது வருத்தம்னு இருந்தா அது ஏடிஎம்கே காரங்களுக்கு இருக்குமே ஒழிய நாங்க வருத்தப்பட எந்த காரணமும் இல்லை. இழப்புன்னு இருந்தா அவங்களுக்கு தான் இழப்பு. ஜெயலலிதா அவங்களோட கனவுகளுக்கு சமாதி கட்டும் பாவத்தை செய்யற அவங்க தான் வருத்தப்படணும். பாரதிய ஜனதா கட்சி வருத்தப்பட எந்த காரணமுமே கிடையாது. Sir, there are prominently 2 types of voters in Tamil Nadu. Either I like DMK, I vote for DMK,
और आई एम एंटी डीएमके. तो अगर मैं एक एंटी डीएमके वोटर हूँ तो एआईएडीएमके के बजाय दिस टाइम व्हाई शुड आई वोट फॉर बीजेपी? அதாவது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்டிஏ எங்களோட கூட்டணி கட்சிகள் மிக பலமான கூட்டணி. மேலும் சமூகத்தோட பல்வேறு இடங்கள்ல சக்திகளை இணைக்கவல்ல ஒரு கூட்டணி. பல வகையான பொருளாதார சமூக அடுக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளோட கூட்டணி இது. அதாவது ஒரு வகையான எப்படிப்பட்ட பூங்கொத்துன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ எத்தனை பிரமாதமா இருக்குன்னு சொன்னா, சமூகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இதுல அவரோட பூ கண்ணுக்கு தெரியும், அவரோட மலர் புலப்படும், அவருக்கு இது அவரோடதா இருக்கும். இது பரந்துபட்ட கண்ணோட்டத்தில் எங்களோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. அதே போல பிஜேபி என்டிஏவுக்கு கிடைக்கிற வாக்குன்னு சொன்னா அது பாசிட்டிவான வாக்கு. இவங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்கு போடு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. என்னானாலும் சரி இந்த முறை இவங்களுக்கு தான் என் வாக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது யாருக்கு எதிராகவும் இருக்கிற வாக்கு கிடையாது. பிஜேபி என்டிஏவுக்கு பாசிட்டிவ் வாக்கு கிடைக்க போகுது. மேலும் பாசிட்டிவ் வாக்கோட பலம் ரொம்ப அதிகம். 10 ஆண்டு கால எங்க ஆட்சி தான் அதுக்கு காரணம். இளைஞர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய எங்க வல்லமை, பெண்கள் விஷயத்தில் எங்களோட முதன்மைகள், விவசாயிகள் கிட்ட எங்களோட அர்ப்பணிப்பு, ஏழைகள் நலன்ல எங்க திட்டங்கள் கடைக்கோடிக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கும் ஆதாயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவை காரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவான, என்டிஏவுக்கு ஆதரவான மக்கள் மனநிலை ஏற்பட்டிருக்கு. Prime Minister, let's talk about an event that continues to have its reverberations till today. Ram Mandir Pran Pratishtha. What thoughts crossed your mind when you first entered the shrine and you performed the first Aarti to Ram Lalla? பெரிய ஒரு உணர்ச்சிகரமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் அயோத்தியினுடைய இந்த அறக்கட்டளையை சேர்ந்தவங்க அழைப்பு விடுத்தாங்க எனக்கு. பிரதமருக்கு பல அழைப்புகள் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த அழைப்பு எனக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்திச்சு. எப்ப எனக்கு அழைப்பு கொடுத்தாங்களோ அப்பல இருந்து நான் ஒரு வகையில் அந்த ஆன்மீக சூழல்ல மூழ்கத் தொடங்கினேன். இதை விவரிக்கிற அளவுக்கு என்கிட்ட சொற்கள் கிடையாது. அதே போல விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் எதிர் துருவங்களா பார்க்குறவங்க, அவங்க என்னோட இந்த சொற்களை வச்சு கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக கூட பயன்படுத்தலாம். ஆனால் எனக்கு ஒரு அலாதியான அனுபவம் ஏற்பட்டுச்சு, ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அதன் பிறகு நான் 11 நாட்கள் அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணும்னு முடிவு செஞ்சேன். அதில் கூட நான் என்ன தீர்மானிச்சேன்னா, இந்த அனுஷ்டானங்களை குறிப்பாக தென்னாட்டில் பிரபு ஸ்ரீராமனோட தொடர்புடைய இடங்கள்ல எல்லாம் போய் நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு. கட்சி பணியும் செய்வேன், அரசு பணியும் செய்வேன், அதே சமயம் மற்ற நேரங்களில் என்னோட ஆன்மீக செயல்பாடுகள்லையும் ஈடுபடுவேன். மேலும் அந்த 11 நாள் அனுஷ்டானங்களில் நான் முழுமையான வகையில் உள்நோக்கி திரும்பினேன். என் மனம் முழுக்க இதே உணர்வு. அதுக்கு பிறகு நான் அயோத்தியாவுக்கு போன போது, ஒவ்வொரு அடியா முன்னேறின போது என் மனசுல என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் பிரதமருங்கிற வகையில் அங்கே போறேன்னா இல்லை பாரதத்தோட ஒரு குடிமகன்கிற வகையில் போறேனா? எப்பவுமே 140 கோடி நாட்டு மக்களை போல நான் அப்படிங்கிற உணர்வு, சாமானியமான ஒரு பக்தன்கிற உணர்வுல போறேனா? அப்ப எனக்குள்ள பிஎம்ங்கிற எந்த விதமான உணர்வும் இருக்கல. நான் அதை தாண்டி இருந்தேன். அப்ப என் முன்னால இருந்ததெல்லாம் தேசம், 500 ஆண்டு கால போராட்டம், லட்சக்கணக்கானவங்களோட உயிர் தியாகம், லட்சக்கணக்கானவங்களோட தபம், சித்திரவதைகள். அயோத்தி அது 500 ஆண்டுகள் எத்தனையோ தலைமுறைகளோட ஆசைகள், அபிலாஷைகள் பத்தின விஷயம்.
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது எத்தனை பெரிய சரித்திரம் இதோட தொடர்புடையதுன்னு உணர்ந்தேன். அப்படிப்பட்ட உணர்வு நிலையில நான் கோயில்ல பிரவேசிச்சேன். முன்னெல்லாம் என்ன உணர்ந்தேன்னா, 140 கோடி நாட்டு மக்களோட கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்குன்னு, ஒரு திருப்புமுனை அப்படின்னு எல்லாம் நினைச்சேன். ஆனா எப்ப நான் ராம்லல்லா கிட்ட போனேனோ, என்னோட பார்வை அவரோட திருவடிகள்ல லயிச்சுது. அடுத்து என் பார்வை அவரோட கண்கள்ல படிஞ்சது. நான் அப்படியே சொக்கி போனேன். சில கணங்கள் அங்க இருந்த பட்டர்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னாங்க. என் கவனமே போகல. என் கவனம் முழுக்க கண்கள்லயே ஆழ்ந்துச்சு. என் மனசுல அப்ப இருந்த கருத்து பெருக்கு உணர்ச்சி வெள்ளத்துல என்ன தோணுச்சுன்னா, ராம்லல்லா சொல்றதா பட்டது. இனி பொற்காலம் தொடங்கியாச்சு. பாரதத்துக்கான நல்ல காலம் வந்தாச்சு. பாரதம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதோட 140 கோடி நாட்டு மக்களோட கனவுகளை அவரோட கண்கள்ல என்னால காண முடிஞ்சது. நான் நம்புறேன், என்னை பொறுத்த மட்டும் இது ரொம்ப பெரிய கணம். இந்த மாதிரியான இப்படி ஒரு கணம் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அரிதான ஒண்ணு. ஆனா அந்த கணம் பிறகு ஆரத்தி மாதிரியான சடங்குகளை பக்தி உணர்வோடு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா தனிப்பட்ட வகையில் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தேன். அத என்னால சொற்கள்ல வடிக்க இயலாது. सर वो 11 दिन के अनुष्ठान में यू वर मेंशनिंग दैट यू केम टू तमिलनाडु आल्सो टू श्रीरंगम टू रामेश्वरम. वुड यू लाइक टू शेयर समथिंग? பாருங்க, திருவரங்கத்துல எனக்கு கம்பராமாயணத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அங்க விவரம் தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதாவது கம்பராமாயணம் முறையா அங்கதான் படிக்கப்பட்டுச்சான். उस मंडप में அதே மண்டபத்துல கம்பராமாயணத்தை கேட்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லார் கண்கள்லையும் கண்ணீர் கசிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதிக உணர்ச்சி பெருக்கு நிறைஞ்ச சூழல். யாருக்கெல்லாம் கம்பராமாயணம் பத்தின விஷயங்கள் தெரியுமோ, தோற்றம், அப்புறம் அப்ப இருந்த தாக்கம், அது எனக்கு அது சைத்தன்ய பாவமா இருந்துச்சு. அதுல புதிய அழகுகளை சேர்க்கிற வல்லமை இப்படியா நான் திருவரங்கத்துல அனுபவிச்சு உணர்ந்தேன். The accusation is you timed these events very close to the elections for it to have the impact. நீங்களே கவனிங்க, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வெளியாச்சு. அதன் அடிப்படையில் ராமர் கோயில் கட்டப்படுவது தொடங்கப்பட்டுச்சு. அதை கட்டுறவங்க வேற நபர்கள், அறக்கட்டளை வேற. ஒருவேளை இந்த கட்டத்தை இறைவனே முடிவு செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது, அதன் பிறகு கட்டுமானம் தொடங்கப்படுறது, அதன் பிறகு ராம்லல்லாவோட பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. இதுல எங்கேயுமே மனிதனோட தலையீடே தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஒன்னொன்னா நடக்குது. இதுல தீர்ப்பளிச்சவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது 2024 தேர்தலுக்கு முன்னால பிரச்சனை வரும்னு. सर डीएमके और अपोजिशन ने तमिलनाडु में ये भी कह रहे हैं कि राम मंदिर ये पूरा व्यवस्था एक नॉर्थ इंडियन त्योहार है, नॉर्थ इंडियंस के लिए ही इसका प्रभाव आएगा, तमिलनाडु में ऐसा कनेक्ट नहीं है ऐसे. तो व्हाट इज योर रिस्पांस? நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, இந்தியாவில் இருக்கிற கிராமங்களோட பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, அதில் பாருங்க, இந்த தேசத்தில் ராமனோட தொடர்புடைய கிராமங்களோட பெயர்கள். இப்ப ராமநாதபுரம் ஒட்டுமொத்த தேசத்திலையும் ஒரு மாநிலத்தில் எல்லாரையும் விட அதிகமா கிராம பெயர்கள்ல ராமன் இணைஞ்சிருக்கான்னா அது தமிழ்நாட்டில் தான். ஏன் அயோத்திக்கு பக்கத்தில் கூட ராமன் பெயரோட இணைஞ்ச இத்தனை கிராமங்கள் கிடையாது. அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப ஒருத்தர் இப்படி சொன்னார்னா அவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லவா, வேற என்ன சொல்ல? இதுக்கு என்ன அர்த்தம்னா அவருக்கு தமிழ்நாடு பத்தி கூட தெரியல, தமிழ்நாட்டோட இந்த மகத்தான பாரம்பரியம் தெரியல. ராமரோட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க தெற்கு பக்கம் போய் பாருங்க, அதிகபட்ச பெயர்கள் ராமரோட இடைஞ்சதா இருக்கும். Let me ask about a matter that touched a lot of people. Prime Minister,
You have been a loving son. You have made your mother very proud. When she passed away, you returned to work few hours after the funeral. Prime Minister Narendra Modi would have been in conflict with son Narendra Modi. Why did you prioritize work over grief? Why did Prime Minister Narendra Modi prevail over son Modi? இதுக்கான பாராட்டு மோதிக்கு கிடையாது. இதுக்கான பாராட்டு மகனுக்கும் கூட கிடையாது. இதுக்கான எல்லா பாராட்டும் அந்த தாய்க்கே தான் சொந்தம். அவங்க தான் என்னை உருவாக்கினாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவங்களுக்கு 100 வயசான போது அப்போ நான் அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அவங்களோட 100வது பிறந்த நாள். நான் அம்மாவை சந்தித்த போது கேள்வி என்ன தெரியுமா? ஏன்பா வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? Wow. எப்போ வந்த? நீ சீக்கிரமா திரும்பி போய் ஆகணும். இதைத்தான் அவங்க அப்ப பேசினாங்க. பிறகு நான் அவங்க கிட்ட பிரார்த்தனை செஞ்ச பிறகு சொன்னேன், நான் கிளம்புறேன்னு. எனக்கு ஏதாவது செய்தி? ஆனால் எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போனதில்லை, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு எந்த புத்தகம் பற்றி ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சொன்னேன், அம்மா எனக்கு ஏதாவது செய்தி? அப்பா அவங்க சொன்ன 2 வாக்கியங்கள், அது ஒருவேளை யாரை வேணா ஆச்சரியப்படுத்தலாம். அவங்க சொன்னாங்க, மகனே பணி செய், புத்தியை நம்பி, வாழ்க்கையை வாழு, ஒழுக்கத்தை நம்பி. இவங்க கொஞ்சமும் படிப்பறிவே இல்லாதவங்களோ 100 வயசு நிறைவடைஞ்சவங்களோ அவங்களுக்கு இவன் பிரதமராக இல்லையாங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை, ஒன்றுமில்லை. அவங்க எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பாரியா, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, ஏழைகளுக்கு நல்லது பண்ணணும். நேரத்தை பொறுத்தவரை அவங்க நினைப்பு எப்பவுமே, நீ ஓ வேலையை பாரு, என்னை பற்றி கவலைப்படாத, இறைவன் விதிச்ச அளவுக்கு நான் வாழ்வேன், எனக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இதுதான் நற்பண்புகள். எனக்கு பட்டுச்சு. அம்மாவுக்கு விடை தருவது கூட அதே வேளையில் இது அரசியலாக்கப்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அம்மா இறந்த செய்தி கிடைச்ச உடனே நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வந்துட்டேன். உடனடியாக தகன கிரியைகளை செஞ்சோம். எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க, வெளியிலிருந்து யாருமே இல்லை. இல்லைன்னா பிரதம மந்திரியின் அம்மான்னு சொன்னால் பெரிய கூட்டம் கூடும். நம்ம தேசத்தில் அரசியல்னு சொன்னால் இதுதானே வழக்கம். எங்கம்மா ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அவங்க மரணமும் நடந்துச்சு. நான் என்னோட வாடிக்கையான நிகழ்ச்சி நிரல் இருந்துச்சு. நான் உடனடியாக வேலைக்கு திரும்பிட்டேன். Today, Prime Minister, India stands as a very tall country in the global stage. How accomplished do you feel on the foreign policy front? What would you list as your top 3 foreign policy achievements? மொதல் விஷயம் என்னென்னா, இந்த டாப் 3, டாப் 5, டாப் 10 எல்லாம் ஒன்று அறிவாளிகள் தரணும், இல்லைன்னா நாட்டு மக்கள் தரணும். நான் டாப் 3ன்னு தேடி பிடிக்கலாம் விரும்பலை. ஏன்னா என்னை பொறுத்தவரை எல்லா வேலையும் டாப்பாகவே இருக்கும். ஒருவேளை மொத்த காட்சியில் அது சின்னதாக தெரியலாம், ஆனால் அந்த சின்ன வேலையும் கூட பெருசாகவே இருக்கும். ஆகையினால நான் எல்லா பணிகளையும் அதிக மகத்துவமானதாகவே நினைக்கிறேன். உலகத்தில் ரொம்ப சின்ன தேசத்தையும் கூட அதே அளவு மகத்துவமானதாக நினைக்கிறேன். உலகத்தில் பெரிய நாடுகளுக்குன்னு தனி அளவுகோல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் பாரதத்துக்குன்னு ஒரு அடையாளம் ஏற்பட்டிருக்கு. உலகின் நண்பன், Vishwamitra. விஸ்வபந்து. இன்னைக்கு உலகில் ஏற்பட்டிருக்கிற உணர்வு, பாரதம் அவங்களோட சகோதரன், உலகின் நண்பன்கிற வகையில் பாரதம் அறியப்படுது. கோவிட் பெருந்தொற்று, மருந்து தேவை, நம்ம பாரதம் அளிக்கும். தடுப்பூசி தேவை, நம்ம பாரதம் தரும். G20 உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்காவை இணைக்கிறது, ஆப்பிரிக்காவுக்கும் நம்பிக்கை பாரதம் கிட்ட போச்சுன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு. இந்தியா மீதான இந்த நம்பிக்கை உலகத்தில் இதை எப்படி தரவரிசைப்படுத்துவீங்க? உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை. ஆகையினால இதுதான் என்னோட கருத்து. 2வதா பாருங்க,
அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நெருக்கடி ஏற்படும். ஆனா பாரதம் அமெரிக்காவுக்கும் நண்பன், ரஷ்யாவுக்கும் நண்பன். ஒரு தேசத்துக்கு எதிராக இன்னொரு தேசம், இப்ப பாலஸ்தீன் இஸ்ரேல் எடுத்துக்கங்க. பாலஸ்தீனியர்களுக்கு மோதியோடு அதே அளவு நெருங்கின பந்தம், மேலும் இஸ்ரேலோடையும் அதே அளவு சொந்தம். இப்ப நாம ஒரு வகையில பாரபட்சம் இல்லாம உலக நன்மைக்காக சிந்திக்கிற மனிதர்கள் நாம. மேலும் பாரதத்தோட நலனுக்கே முதன்மை அளிச்சு பயணிக்கிறவங்க. The opposition has a constant allegation against you that मोदी जी गरीबों के लिए काम नहीं कर रहा है, सिर्फ बड़े कंपनियों के लिए, बिग कॉर्पोरेट्स के लिए. ये सरकार प्रो कॉर्पोरेट है. तो व्हाट इज योर रिस्पांस टू दैट? பண்டித நேருவோட ஆட்சி காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லது காங்கிரஸோட ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்துல கூற்று ஒன்று பேசப்பட்டு வந்துச்சு. எதிர்க்கட்சிகள் அதிக அளவில் அந்த கூற்றை சொல்லி வருவாங்க. மேலும் இடதுசாரிகள், பிறகு சமாஜ்வாதி கட்சிக்காரங்க நேரடியாகவே சொல்லுவாங்க, இது ஒரு டாடா பிர்லாவுக்கான அரசு, இது டாடா பிர்லாவுக்கான அரசுன்னு. நாடாளுமன்றத்திலையும் கோஷம் எழுப்புவாங்க, டாடா பிர்லாவோட அரசு இருக்க முடியாது, டாடா பிர்லாவோட அரசு இருக்க முடியாதுன்னு. இந்த நோய் ரொம்ப காலமாக தொடர்கதையாக இருக்கு. இது இவங்களோட கருத்தியல் ரீதியா கையாலாகாத நிலை. மேலும் இந்த இடதுசாரி கூற்று இருக்க, அதுல வாழ்ந்து பழகிட்டாங்க. ஆனா வசவுகளை வாங்கின காங்கிரஸ் கட்சி கூட இப்ப வைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் எங்கிருந்து எங்க வந்திருக்காங்க, இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில தர்க்க ரீதியா கொடுக்கலாமா, தரவுகளா கொடுக்கலாமா? தர்க்க ரீதியா என்னால கொடுக்க முடியும். முழுமையான வகையில் இப்படிப்பட்ட விஷயங்களை தவிடுபடியாக்கலாம். ஆனா அப்படி செய்ய நான் விரும்பல. நான் தரவுகளை மட்டுமே அளிக்க விரும்புகிறேன். அதுபோல நீங்களும் தரவுகள் அடிப்படையிலேயே தீர்மானிங்க இந்த அரசு யாரோடதுன்னு. இந்த தேசத்தில் 80 கோடி மக்களுக்கு கோவிட் காலத்திலிருந்து இப்ப வரை இலவச ரேஷன் பொருள் கொடுக்கப்பட்டு வருது. இவங்கெல்லாம் இந்த தேசத்தோட பணக்காரங்களா, கார்பரேட்காரங்களா? இந்த தேசத்தில் 50% மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வங்கி கணக்கே கிடையாது. மோடி அவங்களுக்கு வங்கி கணக்கை ஏற்படுத்தினார். இது கார்பரேட்டுக்கான வங்கி கணக்கு இல்லை, இது பணக்காரங்களோட வங்கி கணக்கு இல்லை, ஏழைகளோட வங்கி கணக்கு. இந்த தேசத்தில் 2.5 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எப்படின்னா, இவங்க வீடுகளில் மின்சாரம் இருக்கல, இவங்க சீமெண்ணெய் அதாவது கெரசினை பயன்படுத்தி விளக்கேற்றி வாழ்ந்தாங்க. 2014 இதுதான் நிலைமை. மோடி இந்த 2.5 கோடி குடும்பங்களோட வீடுகளில் மின்சாரத்தை கொண்டு சேர்த்தாரு. இவங்க என்ன கார்பரேட்காரங்களா? இவங்க பணக்காரங்க வீடுங்களா? என் தேசத்து சகோதரிகள், தாய்மார்கள் கழிப்பறைகள் இல்லாத நிலையில் துன்பத்துக்கு ஆளானாங்க. ஒன்று சூரியன் உதிக்கு முன்னால் போக வேண்டியிருந்துச்சு காடுகளில் சொம்பை எடுத்துக்கிட்டு, இல்லை சூரியன் மறைஞ்ச பிறகு போக வேண்டியிருந்துச்சு. பகல் முழுக்க போக முடியாதபடி அவங்க உடம்புல எத்தனை வலிகள், துன்பங்கள் இருந்திருக்கும். தாய்மார்கள், சகோதரிகளோட துன்பத்தை மோதி தொடச்சிருந்திருக்கான். மேலும் 11 கோடிக்கும் அதிகமாக கழிப்பறைகள் கட்டப்பட்டன. இது ஒரு வகையில் வட பாரதத்தில் இதை கௌரவ வீடுங்கிறாங்க, டாய்லெட்னு சொல்றது இல்லை. ஏன்னா தாய்மார்கள், சகோதரிகளுக்கு மரியாதை அளிச்சிருக்கு. இந்த பணிகள் எல்லாம் தன்மானத்தை அளிக்குது. பெண்கள் சுய உதவி குழு, இது என்ன கார்பரேட் உலகத்துக்கானதா, பணக்காரங்களுக்கானதா? 10 கோடி சகோதரிகள் இணைஞ்சிருக்காங்க. அதில் மோதியோட இலக்கு என்ன? 3 கோடி பெண்கள் சுய உதவி குழுவோட சகோதரிகளை நான் லட்சாதிபதி தீதியாக்குவேன். இவங்க எல்லாரும் கார்பரேட்காரங்களா, இவங்க பணக்காரங்களா? ஆயுஷ்மான் பாரத் திட்டப்படி இந்த தேசத்தின் 50 கோடி மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வசதி. இவங்க மேல அக்கறை இருந்துச்சு. 50 கோடி நபர்கள் இதோட பயனாளிகள். இந்த 50 கோடி நபர்கள் கார்பரேட்காரங்களா, இல்லை இவங்க பணக்காரங்களா? இந்த தேசத்தில் 80% வீடுகள் எப்படி இருக்குன்னா,
இவங்க தண்ணி கொண்டு வர ரொம்ப தொலைவு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு குழாய் வழி குடிநீர் கிட்டத்தட்ட 12-15 கோடி வரை கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கிற குழாயை திறந்தா தண்ணி கிடைக்கும். எரிவாயுவால அடுப்பு எரியுது. என்னால இப்படி 100 விஷயங்களை பட்டியலிட முடியும். இவை என்னோட தேசத்தின் ஏழைகளுக்கு சமர்ப்பணம். அதோட இவை சமூக ரீதியானது மட்டுமில்ல, பூகோள ரீதியாகவும் கூட. இந்தியாவோட எல்லையோர கிராமங்கள் இருக்கு இல்லையா, இவற்றை கடைசி கிராமங்கள்னு சொல்லுவாங்க. மோதி இதை முதல் கிராமங்கள்னு சொல்லுவேன். அது கடைசி கிராமம் இல்லை, முதல் கிராமம். என்னோட அமைச்சர்களை அங்க இரவு தங்கமும் செஞ்சிருக்கேன்னா. என்னோட 15 அமைச்சர்கள் இந்த கிராமங்களுக்கு போய் இரவுங்க கழிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கிராமங்களை துடிப்பானவே ஆக்கணும். நம்மோட தேசத்துல 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவை எல்லா அளவீடுகள்லையும் பின்தங்கி போயிருக்கு. நாங்க பேரார்வமுடைய மாவட்டங்களாக்கினோம். 40 அளவீடுகளை நாங்க தீர்மானிச்சோம். இந்த 100 மாவட்டங்களையும் நாங்க மாநில சராசரியை விட உயர்வா மாத்துவோம், தேசிய சராசரிக்கு நிகராக்குவோம். இவை பணக்காரங்களோட மாவட்டங்களா? இவை செல்வந்தர்களுக்கு சொந்தமானவையா? என்னோட ஒவ்வொரு திட்டத்தையும் கவனிங்க. மேலும் என் வேலையில சிறப்பம்சம்னு சொன்னா அது டெலிவரி. நாங்க தீர்மானிச்சோம்னா தில்லியில உட்கார்ந்துக்கிட்டு ரிப்பனை வெட்டிக்கிட்டு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிறது இல்ல. அவங்க வீட்டில் விளக்கு எறிகிற வரைக்கும் சளைக்கிறது இல்லை. ஆகையினால அவங்களோட நினைப்புல குறைபாடு இருந்து அதுக்கு நான் என்ன செய்ய? Prime Minister, the other accusation is you're misusing government agencies to persecute your opposition. You are weaponizing agencies like CBI, ED to persecute them, target them politically. பாருங்க, இடி தொடர்பாக நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த இடி நாங்க பொறுப்பேற்ற பிறகு ஏற்படுத்தப்பட்டதா? இல்லை. PMLA சட்டம் என்ன நாங்க இயற்றின சட்டமா? இல்லை, முன்னமே இருந்துச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, இடி என்ன பணியாற்றினாங்க? இது சுதந்திரமான அமைப்பு, சுதந்திரத்தோடு செயல்படுது. நாங்க அவங்கள தடுக்கிறதும் இல்லை, நாங்க அவங்கள அனுப்புறதும் இல்லை. அவை தன்னிச்சையா செயல்படணும், நீதிமன்ற தராசில சரின்னு நிரூபிக்கணும். நாங்க இதுல எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக்க சுத்தமா விரும்பல. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. இப்ப ஈடி கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் இருக்கு. 7000. இதுல அரசியல்வாதிகளோட தொடர்புடைய வழக்குகள் வெறும் 3% குறைவுங்க. 7000 வழக்குகள்ல அரசியல்வாதிகளோட தொடர்புடையவை 3% குறைவு. அடுத்ததா நீங்களே பாருங்க, அவங்க ஆட்சி செஞ்ச காலத்துல அவங்க கிட்ட 5-10 ஆண்டுகள்ல அவங்க கைப்பற்றின ரொக்கம் அது கிட்டத்தட்ட வெறும் 35 லட்சம். நாங்க கைப்பற்றின ரொக்கம் அது கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய், 2200 crores. அப்படின்னா இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் வெளியே கசியறது இல்லை. அப்பதான் இதையெல்லாம் பிடிக்க முடியும். நீங்களே பாருங்க, கட்டுக்கட்டா ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்படுது. வாஷிங் மிஷின்ல பணம் வைக்கப்பட்டு கூட பிடிக்கப்படுது. வீடுகள்ல குழாய்கள், தண்ணீர் குழாய்களை கூட உடைச்சா அதுல ரூபாய் கட்டுகள். படுக்கையில அடுக்கடுக்கா நோட்டுகள். காங்கிரஸோட ஒரு MP வீட்டில் 300 கோடி ரூபாய் கிடைச்சது. வங்காளத்துல அமைச்சர்களோட வீடுகள்ல பண குவியலே கிடைச்சது. இது தெளிவா தெரிகிற போது நாட்டு மக்கள் இந்த விஷயங்களை சகிச்சுக்க தயாரா இருக்காங்களா? நான் இல்லைன்னு கருதுறேன். நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நோய் ஒழிக்கப்படணும்னு. இவங்க தவறு செஞ்சு சேர்த்த பணம். அமைப்புகள் வங்காளத்துல கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாயை ஜப்தி செஞ்சிருக்காங்க. இது யாரோட பணம்? யாரோ ஒருத்தருக்கு நான் கிளார்க் வேலை வாங்கி தரேன், இத்தனை பணம் கொடு. யாருக்காவது நான் ஆரம்ப நிலை ஆசிரியர் வேலை வாங்கி தரேன், இத்தனை பணம் கொடு. யாருக்காவது ஓட்டுநர் வேலைக்கு இத்தனை பணத்தை கொடு. இந்த பணம்லாம் அப்படித்தான். நான் இப்ப சட்ட ஆலோசனை கேட்டிருக்கேன். யாரோட பணம் பறி போயிருக்கோ அந்த ஏழைகளோட பணம், அதை அவங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியுமான்னு நான் இதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னால
இந்த மாதிரி கிடைச்சு பறிமுதல் செஞ்ச சுமார் 17,000 கோடி ரூபாயை நாங்க திரும்ப ஊதியம் கிட்ட கொடுத்துருக்கோம் Already. ஏற்கனவே. யாருக்கு உரிமை இருக்கோ அது ஈடிக்கு தெரியும். இவங்களோட பணங்கிறது தடையும் இருக்கு, அதை திரும்ப கொடுத்துருக்கோம். ஈடிக்கிட்ட போன பணம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க ஈடிக்கு வாழ்த்து சொல்றாங்க. The opposition says they come after us. Why don't they go after BJP politicians? அது என்னன்னா, இதுவும் அரசியல்வாதியோட வழக்கு தான், வழக்கு நடக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இவங்களோட வழக்கை ஈடி மூடிருச்சுன்னு ஒரு வழக்க சொல்லுங்க. ஈடியோட வழக்குனா ஈடி தானே ஒரு வழக்கை ஏற்படுத்த முடியாது, தெரியும் இல்லையா? தேசத்தின் பல்வேறு அமைப்புகள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாதவரை ஈடியால எதுவுமே செய்ய முடியாது. சட்டம் ஈடியை தடுக்குது. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, 10 ஆண்டுகள் வரை PMLA சட்டம் முன்னே இருந்துச்சு, அதை இவங்க பயன்படுத்தவே இல்லை. 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாச்சு PMLA சட்டத்தை முடிவு கட்டுன்னு தடை செய்யணும். யாரோ அதிகாரியோட இடமாற்றத்தை தடுக்க உச்ச நீதிமன்றம், யாரோ அதிகாரியை அகற்றணும்னா உச்ச நீதிமன்றம். அதாவது ஈடி பணியாற்றாம இருக்கணுங்கிறதுக்காக நீதிமன்றங்களை ஒரு மிக பெரிய ஆயுதமா பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது ஊழலுக்கு எதிராக மோடி தொடுத்திருக்கிற போர் அது நிற்க போறது இல்லைன்னு. அதனால இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அமைப்புக்கே சட்ட ரீதியா முடிவு கட்டிட்டா மறுபடி இந்த தேசத்துல ஊழல் விஷயத்தை யாரும் கிளற முடியாது, யாரும் போராட மாட்டாங்க. Prime Minister, you keep talking about the corruption charges against the Congress party and the rest of the opposition in your campaign trail. Those happened a decade ago. Do you think it still resonates with the Indian masses? இப்ப இந்தியாவோட சாதாரண குடிமக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊழல்ங்கிற நோய் முன்னமையே தடுக்கப்பட்டிருந்தா தேசம் எங்கேயோ போயிருக்குமே. அப்படியே யாராவது நினைச்சா ஊழல் அப்பத்தானே நடந்துச்சு, அதை பற்றி இப்போ பேசி என்ன பயன்னாங்கன்னா, இந்த தேசத்தில் துர்பாகியம் என்னன்னா, சிலர் ஒரு தத்துவத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், ஊழலுக்காக சிறைக்கும் போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு தேசத்துக்கே வழிகாட்ட முயற்சி செய்ய போகிறாங்களா இவங்க? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இப்பெல்லாம் ஊழல்வாதிகளை காப்பாற்ற பேரணிகளே நடத்தப்படுது. அந்த வகையில் ஒரு புறம் இருக்கிறவங்க அவங்க மந்திர சொற்கள் ஊழல்வாதிகளை காப்பாத்து, இன்னொரு புறம் இருக்கிறது மோடி, என்னோட மந்திர சொல் ஊழலை அகற்று. இன்னொன்னையும் நீங்க கவனிச்சிருக்கலாம், ஈடி மேற்கொண்ட ரெய்டுகள் போதைப் பொருள்காரங்க மிகப்பெரிய அளவில் அவங்க சிறைகள்ல இருக்காங்க. மிகப்பெரிய சங்கடத்தில் தமிழ்நாடு இருக்கு, அது போதைப் பொருளால தான். அதோட ஈடியானது போதைப் பொருளுக்கு எதிராகவும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் பண மோசடியில போதைப் பொருள்காரங்க இணைஞ்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, குழந்தைகளை போதைப் பொருள்கிட்ட இருந்து காப்பாத்தணுமா கூடாதா? பண மோசடிக்காகத்தானே போதைப் பொருள். அந்த பண மோசடிக்கு எதிராக ஈடி செயல்பட்டா இவங்களுக்கு ஏன் கோபம் வருதுங்க? Sir, I also want to ask you about the electoral bonds data that has been published. Do you think this has caused some embarrassment to your party, a setback? எங்களுக்கு பின்னடைவு ஏற்படுற வகையில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தில் குதூகலிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், கவனமாக கேளுங்க, அவங்க வருத்தப்பட போகிறாங்க. நான் இந்த மேதாவிகள் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த 2014க்கு முன்னால் நடந்த தேர்தலில் செலவாகும் இல்லையா? செலவில்லாமல் இல்லையே. பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு, எப்படி செலவாச்சு, எங்கே போச்சுன்னு எந்த அமைப்பாலையாவது சொல்ல முடியுமா? தரவு இருக்கா? இந்த எலக்டோரல் பாண்டை மோடி உருவாக்கியிருக்கேன், இது காரணமாக தானே தேடி பிடிக்க முடியுது. பணம் பாண்டை யார் வாங்கினாங்க, எங்கே கொடுத்தாங்கன்னு இல்லைன்னா முன்ன யாருக்குமே தெரியாத தேர்தலுக்கு செலவாச்சே. இன்னைக்கு எலக்டோரல் பாண்ட் இருக்கிறதால தடயம் கிடைக்குது. ஒன்று, எந்த ஒரு அமைப்பு முழுமையாக இருக்காது, குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நிறைவு செய்யலாமே. குறைஞ்சபட்ச எலக்டோரல் பாண்ட் இருக்கிறதால பணம் எப்படி வருது என்னாச்சுங்கிற தடயமாவது கிடைக்குமே. Prime Minister, moving to elections, your party by most opinion polls or all opinion polls looks like it is in a pole position, in a comfortable position. Is it because of your own strength or the opposition weakness? பாரதத்தினுடைய 4 முக்கியமான பிரிவுகள், இந்த தேசத்தின் ஏழைகள், இந்த தேசத்தின் இளைஞர்கள், இந்த தேசத்தின் பெண்கள், இந்த தேசத்தின் விவசாயிகள், என் கருத்தில் இவங்க தான் மிகப்பெரிய சாதிகள்.
அவங்களுக்கு என்ன படுதுன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்களோட பேரார்வங்கள் அக்கறையோடு அணுகப்பட்டிருக்குன்னு, அவங்க பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்குன்னு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட பேரார்வங்கள் நிறைவேறணும்னா இதே வேகத்தில் தேசம் முன்னேறியாகணும். மேலும் இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தா, அதே போல பிஜேபி என்டிஏவுக்கு பலம் கிடைச்சதுன்னா, அதே போல மோடிக்கு பலம் கிடைச்சா, அப்ப இந்த பணி பல மடங்கு அதிக வேகத்தில் அதிகரிக்கும். ஆகையினால தான் இன்னைக்கு மொத்த தேசத்திலையும் ஆக்கப்பூர்வமான சூழல், இன்னைக்கு தேசம் முழுவதும் வளர்ச்சி அடைந்த பாரதங்கிற இலக்கோட இணைஞ்சிருக்கு. அதை அவங்க நிறைவேற்றவும் விரும்புகிறாங்க. Sir, you are easily the most successful politician in India today. 4 times in Gujarat और अभी तीसरी बार के लिए. So, as the most successful politician in the country, sir, Congress party के लिए कुछ उपाय बता सकते हो? அது என்னன்னா, மற்றவங்களுக்கு நான் ஆலோசனையோ அறிவுரையோ சொல்கிற அளவுக்கு என்னை பற்றி நானே ரொம்ப உயர்வாலாம் நினச்சிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அரசியலில் ஒரு மாணவன்கிற வகையில் என் புரிதலுக்கு உட்பட்டு காங்கிரஸுக்கு உள்ளேயும் கூட ரொம்பவே மூத்தவர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க அனுபவசாலிகள். காங்கிரஸோட அடிப்படை சித்தாந்தம் கோட்பாடுகள் மேலே அர்ப்பணிப்பு உடையவங்க. அவங்க காங்கிரஸை மட்டுமே சேர்ந்தவங்க. அவங்களோட இந்த மூத்த தலைவர்கள் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்டா மட்டும் போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும், அப்பவும் காங்கிரஸுக்கு நல்லதே நடக்கும். என்னோட ஆலோசனை காங்கிரஸுக்கு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட ரொம்ப நல்ல நபர்கள் இருக்காங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே போதும், காங்கிரஸ் நல்லாயிடும். Prime Minister, you've raised the ant against the dynastic politics. You talk about the dynastic politics of the opposition bloc. Do you think this charge resonates with the people? Because dynastic politics have been prevalent not just in India, but across South Asia for a long time. Do people take this charge seriously at all? முதல் விஷயம் என்னென்னா, நம்ம தேசத்தில் காங்கிரஸ் காலத்தில் ஃபேஷனாக இருந்துச்சு. பாரதத்தில் மோசமாக நடந்தா அடப்போயா உலகத்திலேயே இப்படி தான் இருக்குது, சரியில்லை, இந்த வழிமுறை சரியில்லை. பாரதம் எத்தனை பெரிய ஜனநாயக நாடு, எத்தனை மக்கட்தொகை, எத்தனை பன்முகத்தன்மை, எல்லாருக்கும் பேரார்வம் இருக்கு. இதை 4-5 குடும்பங்களால் அதை சமாளிக்க முடியுமா? உண்மையான ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்பத்தான் மக்களோட ஆசை அபிலாஷைகளை நிறைவு செய்ய முடியும். ரெண்டாவதா, நம்ம தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமை என்னன்னா, ஐயா ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அரசியலில் இருந்தா தான் என்ன. நான் எப்பவுமே இப்படி சொல்லலை. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அரசியலில் இருந்தா அதை நான் குடும்ப அரசியல்னு சொல்றது கிடையாது. அதிக அளவில் மக்கள் அரசியலுக்கு வரணும்னு தானே விரும்புகிறோம். அப்படியே ஒரு குடும்பத்தில் 10 பேர் வந்தாலும் அது தவறுன்னு நான் என்னைக்கும் சொன்னதில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியேயே ஒரு குடும்பம் உருவாக்குது, அந்த குடும்பமே அதை இயக்குது, அதில் ஒரு குடும்பமே தீர்மானங்களை மேற்கொள்ளுது. கட்சியில் அடுத்த தலைமுறையில் யாராவது வந்தால் அவங்களும் இந்த குடும்பத்தை அவங்களாக இருப்பாங்க. அதுதான் குடும்ப அரசியல் கட்சி. இதில் ஜனநாயகமே கிடையாது. இந்த கட்சியில் என்னதான் மேதாவியா புத்திசாலியா இருந்தாலும் கூட, முனைப்பான தொண்டானா இருந்தாலும் கூட அவங்கள வளர விட மாட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஆன்டி டெமோக்ராட்டிக். ஆகையினால உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் அதன்படி பாரதத்தில் தீர்மானிக்க முடியாது. பாரதத்தோட முடிவுகளை அதன் எதிர்காலமான இளைஞர்கள் தான் தீர்மானிப்பாங்க. பாரதத்தின் கிராமங்கள் தீர்மானிக்கும், பாரதத்தின் விவசாயிகள் தீர்மானிப்பாங்க. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் குடும்ப அரசியல்ல கண்டிப்பாக கிடைக்காது. सर, तमिलनाडु चीफ मिनिस्टर MK स्टालिन और उनकी DMK पार्टी के लिए आपका क्या संदेश है? நான் எந்த ஒரு செய்தியையும் அவருக்கு தெரிவிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை மக்களே அவருக்கு கடுமையான செய்தியை அளிக்கிருக்காங்க. என்னோட செய்தி தேவை இருக்காது. Prime Minister, you have set Mission 400. After being 2 terms in power, is Mission 400 not too ambitious? Little not too much? தேசத்தின் மக்களே தீர்மானிச்சாங்க. மோடி ஒன்றும் தீர்மானிக்கல, தேசத்து மக்கள் தீர்மானிச்சாங்க. தேசத்தின் மக்கள் முழுமையாக நம்புறாங்க. 30 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் தேசத்துக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்குன்னு.
கடந்த 10 ஆண்டுகளில் ஸ்திரத்தன்மையால தேசத்துக்கு பெரிய நன்மை. எல்லா குடிமக்களுக்கும் தங்களோட வாக்கோட பலம் புரிய வந்திருக்கு. என் வாக்கு பலம் என் வீட்டில் கழிப்பறையை ஏற்படுத்தியிருக்கு. என் வாக்கு பலம் ஏழைகளுக்கு உணவு கிடைக்க செய்யுது. என் வாக்கு பலத்தால் ஏழைகளுக்கு மருந்துகள் கிடைக்குது. இது தேசத்தின் சாதாரண மக்களின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் அவங்க விரும்புறாங்க. இது மகேசர்களான மக்களோட முடிவு. மோதி ஒரு காரணம் மட்டுமே. Sir, is 400 par in this towards this goal? What is your expectation specifically from South India? விஷயம் என்னன்னா, மொத்த தேசத்திலையுமே எங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கிடைச்சி வருது. நாங்க அவங்களோட ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றுற வகையில் அதிக முனைப்போடு செயல்படணும். என்னோட கவனம் முழுக்க அது மேல தான் இருக்கு. Any expectations from Tamil Nadu, and when do you see BJP ruling in Tamil Nadu? Do you even expect that happening in the near future? விஷயம் என்னன்னா, தேர்தல்ங்கிற கணக்கு அடிப்படையில் அளவுகோல்ல தமிழ்நாட்டை அளவீடு செய்யறதே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு இந்த தேசத்தில் அதிக திறமைகளுடைய வலுவான ஒரு அலகு. அங்கே இருக்கிற மொழியாகட்டும், அங்கே இருக்கிற கலாச்சாரமாகட்டும், அங்கே இருக்கிற வாய்ப்புகளாகட்டும், என் பார்வையில் வளர்ச்சி அடைந்த பாரத கனவுல தமிழ்நாட்டோட வல்லமை மிகவும் அவசியமானது. அதுதான் என்னோட கனவு. What is Prime Minister's guarantee for Tamil Nadu if you win another term? வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு, தற்சார்பு பாரதத்திற்காக மிகப்பெரிய நம்மோட பாதுகாப்பு, அது நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதுகாப்பு இடைவெளி, அது என்னோட மிகப்பெரிய உத்தரவாதம். நம்மோட துறைமுகத்துறை, இப்போ தூத்துக்குடியில் நான் ஒரு துறைமுகத்தோட அடிக்கல் நாட்டை நான் வந்திருந்தேன். அது பெரிய திருப்பு முனையாக இருக்குது. எதிர்காலத்தில் உலக அளவிலான கப்பல் போக்குவரத்தில் அந்த வகையில் நிறைய வேலைகள், சுற்றுலா, நான் பார்க்கறதுல பாரதத்தில் பெரிய அளவில் பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. மேலும் பாரதத்தில் சுற்றுலா வேகமாக வளர இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உத்தரவாதம் என்னால் அழிக்க முடியாத எந்த ஒரு துறையுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். Modi 4.0, can one expect that to happen? நீங்க 5-6ன்னு என்ன வேணாலும் தாராளமாக எண்ணிக்கங்க. என்னோட நோக்கு 2047 மேல அசையாம பதிஞ்சிருக்கு. 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம். Wishing you all the best. பல நன்றிகள். Thank you very much. வணக்கம். Thank you. வணக்கம்.